வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்க இருப்பது ப்ரிப்போசிஷன், முன்னிடைச்சொல். இன், ஆன், அட், பை, அண்டர் போன்ற வார்த்தைகள் ப்ரிப்போசிஷன் ஆகும். ப்ரிப்போசிஷன் என்றால் என்ன? A preposition is a word placed before a noun or pronoun to show the relationship between that word and another word in the sentence. ஒரு வாக்கியத்தில் ஒரு பெயர்ச்சொல் நவுன் அல்லது பிரதி பெயர்ச்சொல்லுக்கும் ப்ரோனவுன் மற்றொரு சொல்லுக்கும் இடையிலான தொடர்பை காட்டுவதற்காக அதற்கு முன் வைக்கப்படும் சொல் முன்னிடைச்சொல் எனப்படும். காமன் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்போசிஷனுக்கு எதெல்லாம்னா இன், ஆன், அட், பை, ஃபார், ஃப்ரம், டு, வித், அண்டர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன் இருந்தால் ப்ரிப்போசிஷன் அதுக்கப்புறமா அது ஆப்ஜெக்ட் வரும். அந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நவுன் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருக்கும். ப்ரிப்போசிஷன்ஸ் சில காமன் சென்டென்சஸில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன், த புக் இஸ் இன் த பேக். ஆன், த கப் இஸ் ஆன் த டேபிள். அட், ஷீ இஸ் அட் த பஸ் ஸ்டாப். பை, த பைசைக்கிள் இஸ் பை த வால். ஃபார், திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. From, she is from India. To, we are going to the park. With, she is playing with her dog. Under, the ball is under the chair. Between, the plant is between the pots. இனி ப்ரிப்போசிஷனோட வகைகளை பார்ப்போமா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேர்டும் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், யூஸ் டு ஷோ டைம், நேரத்தை காட்ட பயன்படுகிறது. அட் என்ற ப்ரிப்போசிஷன் எக்ஸாக்ட் டைம், துல்லியமான நேரத்தை காட்ட பயன்படுகிறது. இப்போ அட் 5 PM அப்படின்னு வரும். ஆன், டேஸ் அல்லது டேட்ஸ், நாட்கள் அல்லது தேதிகள். ஆன் மண்டே இல்லைன்னா ஆன் 23rd April 2025. இன், மந்த்ஸ், இயர்ஸ், பீரியட்ஸ், மாதங்கள், ஆண்டுகள், காலப்பகுதிகள். இன் ஜூன், இன் 2025. இன் சம்மர், டியூரிங், வித்தின் அ பீரியட், ஒரு கால பகுதிக்குள், டியூரிங் த மீட்டிங். பிஃபோர், ஏர்லியர் தேன், முன்னதாக, பிஃபோர் லஞ்ச். ஆஃப்டர், லேட்டர் தேன், பிறகு. ஆஃப்டர் டின்னர். சின்ஸ், ஃப்ரம் பாஸ்ட் அன்டில் நவ், கடந்த காலத்திலிருந்து தற்போது வரை. சின்ஸ் 2010. ஃபார், டூரேஷன், கால அளவு. ஃபார் 2 hours. இரண்டாவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ஷோ லொகேஷன் ஆர் பொசிஷன், இடம் அல்லது நிலையை காட்டுகிறது. இன், இந்த ரூம், அறையில். ஆன், ஆன் த டேபிள், மேஜையின் மேல். அட், அட் த பஸ் ஸ்டாப், பேருந்து நிறுத்தத்தில். அண்டர், அண்டர் த பெட், கட்டிலின் அடியில். அபவ், அபவ் த டோர், கதவின் மேலே. பிட்வீன், பிட்வீன் 2 houses, 2 வீடுகளுக்கு இடையில். அமங், அமங் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு மத்தியில். பிசைட், பிசைட் த சேர், நாற்காலிக்கு அருகில். பிஹைண்ட், பிஹைண்ட் த பில்டிங், கட்டிடத்திற்கு பின்னால். இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல், பள்ளிக்கு முன்னால். மூன்றாவது வகை ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட், ஷோ ஹவு சம் ஒன் ஆர் சம்திங் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒருவர் அல்லது ஒன்று ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வாறு நகர்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. டு, கோ டு த மார்க்கெட், சந்தைக்கு செல். இன்டு, வாக் இன்டு த ரூம், அறைக்குள் நட. அன்டு, ஜம்ப் ஆன்டு த டேபிள், மேஜையின் மேல் குதி. ஃப்ரம், கம் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வா. அவுட் ஆஃப், ரன் அவுட் ஆஃப் த ரூம், அறையில் இருந்து வெளியே ஓடு. டுவர்ட், மூவ் டுவர்ட் த டோர், கதவை நோக்கி நகர். அக்ராஸ், வாக் அக்ராஸ் த பிரிட்ஜ், பாலத்தின் குறுக்கே நட. ப்ரிப்போசிஷனில் நான்காவது வகை ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மேனர், ஷோ ஹவ் அன் ஆக்ஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு, ஒரு செயல் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை விளக்குகிறது. வித், கட் வித் அ நைஃப், கத்தியால் வெட்டு. பை, டிராவல் பை பஸ், பேருந்தில் பயணம் செய். இன், ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் பேசு. லைக், பிஹேவ் லைக் அ லீடர், ஒரு தலைவரை போல நடந்து கொள். ப்ரிப்போசிஷனில் ஐந்தாவது வகை ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் காஸ் அல்லது ரீசன், ஷோஸ் காஸ் ஆர் ரீசன், காரணத்தை காட்டுகிறது. பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப் ரெயின், மழையின் காரணமாக. டியூ டு, டியூ டு இல்னஸ், உடல்நலக்குறைவின் காரணமாக. ஓயிங் டு, ஓயிங் டு டிராஃபிக், போக்குவரத்து நெரிசலின் காரணமாக.
ப்ரிப்போசிஷனில் ஆறாவது வகை சிம்பிள் ப்ரிப்போசிஷன். இது சிங்கிள் வேர்டு, ஒரு சொல் மட்டும் கொண்டது. எடுத்துக்காட்டுகள் இன், ஆன், அட், பை, ஃபார், வித், ஃப்ரம், டு, ஆஃப், அபவுட், அண்டர், ஓவர். ப்ரிப்போசிஷனில் ஏழாவது வகை காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். 2 or more words acting as a preposition. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து ஒரு முன்னிலைச் சொல்லாக செயல்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் according to, because of, in spite of, in front of, in addition to, due to, out of, instead of. ப்ரிப்போசிஷனில் கடைசி எட்டாவது வகை டபுள் ப்ரிப்போசிஷன். 2 prepositions used together. 2 முன்னிலைச் சொற்கள் ஒரே சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் into. இதில் இருக்கிற 2 முன்னிலைச் சொற்கள் in மற்றும் to. unto. on மற்றும் to என்ற 2 முன்னிலைச் சொற்கள் சேர்ந்து onto என்று வந்திருக்கிறது. within. with மற்றும் in என்ற 2 prepositions சேர்ந்து within என்று வந்திருக்கிறது. without. with மற்றும் out என்ற 2 prepositions சேர்ந்து without என்று வந்திருக்கிறது. throughout. through மற்றும் out என்ற 2 prepositions சேர்ந்து throughout என்று வந்திருக்கிறது. Propositional phrase என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். A group of words beginning with a preposition and ending with its object. ஓர் முன்னிடைச் சொல்லுடன் தொடங்கி அதன் செயற்பாட்டு பொருளுடன் ஆப்ஜெக்டுடன் முடிவடையும் சொற்களின் தொகுப்பு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா preposition plus object plus modifiers. எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங், இதில் ப்ரிப்போசிஷன் இன், ஆப்ஜெக்ட் மார்னிங். இதோட மாடிஃபையர் என்னென்னா த. ஏன் இந்த த மாடிஃபையராக வருது அப்படின்னா இந்த மார்னிங் அப்படின்னா ஒரு காலை வேளையில். அப்போ ஒரு காலை வேளையில் இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு நாளோட காலை வேலையை சொல்கிறதுனால தான் இந்த த போட்டிருக்கோம். இந்த த அப்படின்னு சொல்கிறது தான் மாடிஃபையர். அண்டர் த பிக் ட்ரீ, அண்டர் ப்ரிப்போசிஷன், பிக் ட்ரீ ஆப்ஜெக்ட், the modifier. After the meeting, after preposition, meeting object, the modifier. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா we will discuss it after the meeting. நாம் அதை மீட்டிங்க்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறது ப்ரிப்போசிஷன், த அப்படின்றது மாடிஃபையர், மீட்டிங் அப்படின்னு சொல்கிறது ஆப்ஜெக்ட். இன், ஆன், அட் இந்த மூன்றும் ப்ரிப்போசிஷனில் மிக முக்கியமான வார்த்தைகள். அதுவும் அதை டைமை குறிப்பதற்கும் பிளேஸை குறிப்பதற்கும் அதை மிகவும் சரியாக யூஸ் பண்ண வேண்டும். இப்போ இன் வந்து டைமை குறிப்பதற்கு எதற்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மந்த்ஸ் மாதங்கள், இயர்ஸ் வருஷங்கள், சீசன்ஸ் சம்மர் வின்டர் போன்ற சீசன்ஸ், லாங்கர் பீரியட்ஸ். எடுத்துக்காட்டுகள் இன் மார்ச், இன் 2022, இன் சம்மர். ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் டேஸ் நாள், டேட்ஸ் நாட்கள், ஹாலிடேஸ் விடுமுறை நாட்கள் போன்றவற்றை குறிப்பதற்கு யூஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா ஆன் மண்டே, ஆன் மார்ச் 23, ஆன் கிறிஸ்மஸ். அட் என்ற ப்ரிப்போசிஷன் ஸ்பெசிஃபிக் டைம் சரியான நேரத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு அட் 3 PM. இனி இந்த இன், ஆன், அட், பிளேஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன் வந்து என்க்ளோஸ் ஸ்பேசஸ் ஆர் ஜென்ரல் ஏரியாஸ், அதாவது ரூம் போன்ற என்க்ளோஸ் ஸ்பேஸஸையோ இல்லை ஜென்ரல் ஏரியாஸ் காமன் ஏரியாஸை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுகள் இந்த ரூம், இந்த பார்க். ஆன் என்ற ப்ரிப்போசிஷன் சர்ஃபேஸ், இதற்காவது மேலே இருக்கிற ஒரு சர்ஃபேஸை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டுகள் ஆன் த டேபிள், ஆன் த வால். அட் என்ற ப்ரிப்போசிஷன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் இடம், அந்த கரெக்டான இடத்த குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து அட் த கார்னர். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் மின்னிலைச் சொற்களும் அவற்றிற்கான ஒரு உதாரண சென்டென்ஸையும் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனோட தமிழ் வார்த்தையையும் அதே மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்தோட தமிழ் வாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனையும் அதனுடைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் கூறுகிறேன். தமிழ் அர்த்தத்தை நீங்கள் திரையில் பார்த்து தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அபவுட் பற்றி. ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் ஹர் ஜாப். அபவ் மேலே. த ஃபேன் இஸ் அபவ் த டேபிள். அக்ராஸ் குறுக்கே. ஹீ வாக்ட் அக்ராஸ் த ரோட். ஆஃப்டர் பிறகு. வி வில் மீட் ஆஃப்டர் லஞ்ச்.
against எதிராக, the cycle is leaning against the wall, among இடையே, she is sitting among her friends, around சுற்றிலும், they walked around the park, at இல் அல்லது இடத்தில், he is at the bus stop, before முன்பு, finish your work before dinner, behind பின்னால், the dog is behind the gate, below கீழே, the temperature is below normal, beneath அடியில், the keys are beneath the cushion, beside பக்கத்தில், she sat beside me, between இடையே, the shop is between two buildings, by மூலம் அல்லது அருகில், he is standing by the door, during போது, do not talk during the class, for உனக்காக எனக்காக போன்றவற்றை குறிக்க யூஸ் பண்ணப்படுகிறது. This gift is for you, from இதிலிருந்து இல்லைனா அதிலிருந்து, அங்கிருந்து போன்றவை. She came from Chennai, in உள்ளே, the books are in the bag, inside உட்புறம், he is waiting inside the room, into உள்ளே, she went into the hall, near அருகில், the school is near my house, of in, this is a piece of cake, அதாவது கேக்கின் அப்படின்றத குறிக்கிறது. on மேல், the phone is on the table, over மேலே, the plane flew over the city. through வழியாக, the train passed through the tunnel. to she is going to the market. இப்போ சந்தைக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கு அதை அந்த இக்கூவை தான் நம்ம to அப்படி சொல்கிறோம். toward நோக்கி, he walked toward the station. under அடியில், the cat is under the bed. until வரை, wait here until I return. with உடன், she is talking with the teacher. within உள்ளே, finish this work within an hour. without இன்றி, he left without his bag. according to இதன்படி, according to the weather report, it will rain today. because of இதன் காரணமாக, the match was cancelled because of heavy rain. in spite of இருந்த போதிலும், in spite of the rain, they continued the game. in front of இதன் முன்னால், the car is parked in front of the house. in addition to மேலும், he bought fruits in addition to vegetables. due to இதன் நிமித்தம், the event was cancelled due to bad weather. out of இதிலிருந்து, she made a toy out of paper. instead of இதற்கு பதிலாக, she drank juice instead of coffee. throughout முழுவதும், he trained throughout the night. owing to இதன் காரணமாக, the game was postponed owing to rain. நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் தவறில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த 2 புத்தகங்களும் பயனுள்ளதாக இருக்கும். ப்ரிப்போசிஷன் பற்றி நான் இந்த காணொலியில் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.